2 அழகான மலைகளுக்கு இடையில அமைந்திருந்ததா கிலேயாத் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க நிழல் நதி அப்படின்னு ஒரு மர்மமான ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆறு மிகவும் ஆழமாகவும் கருமையாகவும் இருந்தது. அதன் அடியில யாருமே பார்த்ததில்ல. அதோட நீரோட்டம் மிகவும் வலுவாக இருந்ததால அதை கடக்க முயன்றவங்க யாருமே திரும்பி வந்ததில்ல. ஏற்கனவே பல தலைமுறைகள் இந்த நதியை பயத்தோட பார்த்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கிராமத்திலேயே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பழைய காலம் ஒன்று ஒரு தீர்க்கதரிசி சொன்னது ஞாபகம் வந்தது. நம்பிக்கையுள்ளவர்களுக்கு மட்டுமே கண்களுக்கு தெரியாத ஒரு பாலம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க இது ஏதோ ஒரு பழைய கதையாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எஸ்ரா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இது உண்மைன்னு பயங்கரமாக நம்பினான். ஒரு நாள் ஒரு பயங்கரமான புயல் கிராமத்தை தாக்குது. அவர்களோட உணவு எல்லாமே கொஞ்சம் கூட இல்லாமல் அழிஞ்சு போயிடுது. பிழைச்சிருக்கிறதுக்கு ஆற்றுக்கு அந்த பக்கம் போனாதான் நகரத்தில் போய் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. கிராமத்தில் இருக்க பலசாலிகள் பெரிய பெரிய படகுகளை உருவாக்குறாங்க. ஆனால் அது கடலில் முங்கிருது. மூத்தவர்கள்லாம் வரைபடங்களை ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு வழியும் கண்டுபிடிக்க முடியலை. முற்றிலும் நம்பிக்கையை இழந்துடுறாங்க. ஆனா எஸ்ரா தீர்க்க தரிசனத்தை நினைச்சு பார்க்கறான். அவன் நதியோட ஓரத்துல போய் நின்னுட்டு கடுமையா ஜெபம் பண்றான். இந்த பாலம் உண்மை என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதல் அடியை காற்றுல எடுத்து வைக்கிறான். கிராமத்துல இருக்கவங்க எல்லாமே ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. எஸ்ரா நீரின் மீது நடந்து கொண்டே இருந்தான். படிப்படியாக எந்த விதமா ஆதாரமும் இல்லாம ஆனா ஒரு மறைந்த பாலம் அவனை தாங்கிக்கிட்டே வந்தது. இத உற்சாகத்தோட பார்த்த ஒரு சிறிய பெண் அவளோட முதல் அடியை எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு இளம் தாய், பின்னர் ஒரு மூதாட்டி. நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே ஆற்றை கடந்தனர். ஆனா சந்தேகம் கொண்டவர்கள் கருப்பு வெள்ளத்தையே பார்த்து பயந்து நின்னுட்டு இருந்தாங்க. எஸ்ரா நம்பிக்கையுள்ளவர்களை மீண்டும் பாதுகாப்பான நிலத்துக்கு அழைத்து செல்றான். அவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தப்போ அந்த அதிசய பாலம் காணாம போயிடுச்சு. அந்த நாளிலிருந்து அவங்க எல்லாருமே ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தாங்க. நம்பிக்கை என்பது பார்த்த பிறகு நம்புவதல்ல, நம்பியே பிறகு பார்க்கக்கூடியது. இன்னும் நிறைய கதைகளுக்கு லைஃப் பாஸ்வேர்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.